நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்றா 10ஆம் அதிகாரம். எஸ்றா புத்தகம் கடைசி அதிகாரமாகிய 10ஆம் அதிகாரம் இந்த அதிகாரத்தோடு நிறைவேறுகிறது. எஸ்றா ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்து ஜனங்களின் பாவத்தை அறிக்கையிட செய்கிறார். தேவன் மன்னித்த பின்பு பிறகு அந்த பாவத்தை தொடரக்கூடாது. அதைத்தான் தேவன் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். 10:1 எஸ்றா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவ ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். எஸ்றா தேவனின் ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கிறார். மிகவும் மனவருந்து அழுகிறார். கண்ணீரோடு மனம் திரும்பும்போது தேவன் மன்னிப்பார். 2வது வசனம். அப்பொழுது எரியேலின் குமாரன் செக்கனியா எஸ்றாவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டது நிமித்தம் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் இந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரமாய் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடு உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கேட்டு கற்றுக்கொண்டார்கள். பாவத்தை அகற்றி போடுவோம் என்று அந்த இடத்துல அறிக்கையிடுறாங்க. நேராக ஆலயத்துக்கு வந்து அவங்க அறிக்கை செய்கிறாங்க. எழுந்துரும், இந்த காரியத்தை நடப்பிப்பது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடு கூட இருப்போம். நீர் திடங்கொண்டு இதை செய்யும் என்றான். அப்பொழுது எஸ்றா எழுந்திருந்து ஆசாரியரும் லேவியரிலும் பிரதானமானவர்களிலும் இஸ்ரவேல் அனைவரோடும் இந்த வார்த்தையை செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான். அவர்களும் ஆணையிட்டார்கள். 6வது வசனம். அதன் பின்பு எஸ்றா தேவனுடைய ஆலயத்திலிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களின் குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறியும்போது, வார்த்தை நம்ம குற்றங்களை நமக்கு அவரை உணர்த்தும் போது நம்ம உடனே மனம் திரும்பணும். அப்படி தான் இங்கே இந்த எலியாசின் குமாரன் யோகனானா அவர் பாவம் செய்யலாம். ஆனால் அந்த ஜனங்களின் இஸ்ரவேலிலிருந்து திரும்பி இந்த ஜனங்கள் குற்றத்தின் நிமித்தம் அவர் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருக்கிறாரு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையின்படி இவர் அப்படியா நடக்கிறத பார்க்க முடியுது. 7வது வசனம். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமில் கூட வேண்டும் என்றும் 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனைப்படியே எவனாகிலும் வராதே போனால் அவன் பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பில் இருந்து வந்த சபைக்கு புறம்பாக்கப்படுவார்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். 9வது வசனம். அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாக இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கி கொண்டிருக்காங்க. அப்பொழுது எஸ்றா எழுந்திருந்து மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதால் பாவம் செய்தீர்கள். நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளை விட்டு விடுங்கள் என்றான். சபையார் எல்லாரும் மகா சத்தத்தோடு, ஆம், நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள். இந்த மாரிக்காலம் மழைக்காலமாக இருக்கிறதுனால வெளியே நிற்க எங்களால் கூடாது. 1 நாள் 2 நாள் வேலையல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் இருக்கிறோம். சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். பட்டணத்து மூப்பரோடும் நியாயாதிபதியோடும் வந்து குறித்த காலத்தில் தங்கள் காரியங்களை சரி செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க எஸ்றாட்ட. ஆகையால் சபையெங்கும் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்து நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதியோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். எல்லாம் நேர்த்தியாக அவங்க செய்கிறாங்க. யோனத்தானும் எக்ஸியாவும் மாத்திரம் விசாரிக்கும்படி வைக்கப்படுறாங்க. மெசுல்லாமும் சப்பைதா என்னும் லேவியன் அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க. எஸ்றாவும் வம்சத்தலைவர் அனைவரும் விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் 1 தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே விசாரித்து முடிக்கிறாங்க. 10வது மாதத்தில் ஆரம்பித்து 1ஆம் மாதம் 1 தேதியிலே விசாரித்து முடிக்கிறாங்க. ஆசாரிய புத்தியில் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். தள்ளி விடுதலை வெறுக்கிற தேவன் தான் நம் தேவன். ஆனால் மனம் திரும்ப வேண்டும்னு எதிர்பார்க்குறாரு. பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. விக்கிர வழிபாட்டை முற்றிலும் இருக்கிறாரு. மறுஜாதியான பெண்களை மனைவியாக உடையவர்கள் பெயர் பட்டியல் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 20வது வசனத்துலேருந்து 43வது வசனம் வரைக்கும்
பேர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 44வது வசனத்தில் இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். அந்த பெற்றோரின் பாவத்தினால பிள்ளைகளும் அந்த இடத்துல தண்டிக்கப்படுறாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் படி அவங்க தள்ளி வைக்கிறாங்க. எஸ்ரா கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறாரு. எஸ்ராவின் மூலம் தேவனுடைய திட்டம் இந்த இடத்துல நிறைவேறதை பார்க்க முடியுது. ஆண்டவர் நம்ம பாவத்தை குறித்து நம்மளோடு பேசும்போது அதை நிரந்தரமாக நம்ம எஸ்ராவை போல பாரப்பட்டு தள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்படியே நம்ம கூட இருக்கவங்களே வழிநடத்துகிறதா இருக்கணும். ஆமென்.